friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு யம்மியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்துட்டு சேலமோட ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு தட்டுவடை செட் அல்லது தட்டுவடை சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கலர் கலரா வெஜிடபிள்ஸோட பார்க்கவே அழகா இருக்குல்ல, எடுத்து சாப்பிடலாம் போல. இதுதான் இந்த தட்டுவடை செட்டு. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏடா இது வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. குழந்தைங்களுக்கு கூட இது வந்துட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தி தான். ஏன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்றோம் இதுல. குழந்தைங்களும் கண்டிப்பா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த தட்டுவடை செட் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான தட்டுவடை செட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தட்டுவடை செட்டு செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு 2 டைப் ஆஃப் சட்னி செய்யணும். ஒன்று வந்துட்டு கிரீன் சட்னி, இன்னொன்று வந்து ரெட் கலர் சட்னி. கிரீன் சட்னிக்கு வந்துட்டு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புதினா தலை கொஞ்சமா. புதினா தலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கொத்தமல்லி மட்டும் கூட போட்டு அரைக்கலாம். நான் கொஞ்சமா புதினா தலையும் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உப்பு போட்டுக்கணும் இதுக்கு அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி ரெட் கலர் சட்னிக்கு என்னென்ன வேணும்னா தக்காளி பழம், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமா புளி, கொஞ்சமா வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் வந்து கம்மியாக தான் போடுறேன் காரத்துக்கு மிளகா. நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸ்பைசினஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த கிரீன் சட்னி அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி சட்னி. இதுக்கு வந்துட்டு இந்த கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி கீழே இருந்ததுன்னா சீக்கிரமா அரைப்படும். இந்த இஞ்சியும் மிளகாயும், இந்த புதினாவையும் சேர்த்திக்கலாம். அதோட கூடவே இந்த தேங்காயும் சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான சட்னியை இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து தட்டுவடையில ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான சட்னியா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட கிரீன் சட்னி வந்துட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னியை வந்துட்டு ஒரு கப்புக்கு மாத்திடலாம். பாருங்க நம்மளோட கிரீன் சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்துட்டு இந்த ரெட் கலர் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு தக்காளி, பூண்டு, புளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கிட்டத்தட்ட நம்மளோட கார சட்னி மாதிரி தான் இது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதையும் அதே மாதிரி கம்மியா தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க நம்மளோட கார சட்னி, ரெட் கலர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த பச்சையாவே நல்லா இருக்கும். ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த பச்சை ஃபிளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்துட்டு லேசா எண்ணெய் விட்டு இது வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இதுல வந்து நான் தண்ணியே விடல, அந்த தக்காளியோட தண்ணியே சரியா போச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திக்கா. இப்போ இதை நம்ம வந்துட்டு லேசா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு இந்த ஐட்டத்துக்கு மட்டும் இல்லை, தட்டுவடை செட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க செய்யும் போது கொஞ்சம் சேர்த்தி கூட செஞ்சு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கும் சேர்த்தி. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சிகப்பு கலர் சட்னியை இதுல போட்டுக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பச்சையா சாப்பிட பிடிக்காது அப்படின்னா மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் அந்த சட்னி. இங்க பாருங்க தண்ணி வந்து சுண்டிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட சட்னி இந்த அளவுக்கு போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வதக்கி இருப்பேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு கப்புக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்மளோட தட்டுவடை செட்டு செய்யறதுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு ரெடியா. இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு தட்டுவடை எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நான் கடையில வாங்கின தட்டுவடை தான். இந்த மாதிரி தட்டுவடை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண சட்னிஸ் 2 இருக்கு. இது வந்து கிரீன் சட்னி, இது வந்துட்டு அந்த ரெட் சட்னி. இதுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வேணும். என்னென்ன வேணும்னா வெங்காயம் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலை வேணும். இது வந்துட்டு பீட்ரூட்டு, அதையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம நார்மல் கேரட், அதை வந்து துருவி வச்சிருக்கேன். இது வந்துட்டு ரெட் கலர் கேரட் எனக்கு கிடைச்சது மார்க்கெட்ல, அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் துருவி வச்சிருக்கேன். இப்போ ஒரு தட்டுவடை எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம வந்து கிரீன் சட்னி தடவிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கணும். பீட்ரூட் வைக்கலாம்,
இது வந்துட்டு ஒரு மாதிரி இனிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கேரட் வச்சுக்கலாம், 2 டைப் கேரட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த கேரட்டும் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பச்சை வெங்காயம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தட்டு வடை எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த ரெட் கலர் சட்னி இருக்குல்ல, இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட தட்டு வடை சாண்ட்விச் அல்லது தட்டு வடை செட் ரெடி. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே அதே தான் ப்ரொசீஜர். அதே மாதிரி பச்சை சட்னி, காய்கறி தேவையான அளவுக்கு. பச்சையாக வந்துட்டு பீட்ரூட் கேரட்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள், லபக் லபக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம கிமிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எப்படியும் சாப்பிட்ருவாங்க. என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ண தான் வேண்டியிருக்குது குழந்தைங்கள சாப்பிட வைக்க. தட்டுவடையும் நல்லது, ஏன்னா அது நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்கு தட்டுவடை. தட்டுவடையும் நல்லது தான் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ரெட் சட்னியை தடவி மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட தட்டுவடை செட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இந்த தட்டுவடை செட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.